வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் வச்சு நல்ல காரசாரமாக தயிர் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் பறிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை வச்சு நம்ம ஊறுகாய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பச்சை மிளகாயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன மிளகாய் இருந்துச்சுன்னா அப்படியே கீறி முழுசாக போட்டுக்கலாம். இப்போ ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயோட கலர் வந்து நல்லா மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான புளிக்கரைசல் ஊற்றிக்கணும். நான் வந்து ஒரு முழு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஊறுகாய்க்கு உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக நம்ம இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் கரண்டினால் இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் ஊறுகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெல்லத்தை பொடி பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து காரம் அதிகம் இல்லாதனால நான் ஊறுகாய் பொடி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஊறுகாய் பொடி சேர்க்கக்கூடாது. அந்த பச்சை மிளகாய் காரமே கரெக்டாக இருக்கும். ஊறுகாய் பொடி நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பச்சை மிளகாயோட இந்த வெல்லம், புளித்தண்ணி, ஊறுகாய் அப்படி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 3 மாதம் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுருந்தோம்னா 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய். நீங்களும் இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.